இது கிளியரா கேக்குதுன்னா 555 போடுறீங்களா? 555 ஓகே, நைஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரகு. ஓகே, என்னோட நன்றி வந்து என்னோட அப்ளைன் மென்டோ டைமண்ட் முத்து அண்ட் ஷீலா. செகண்ட் ஜெனரேஷன் அந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கேன் நான். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ டு எம்சி, தேங்க்யூ டு டாக்டர் சீதா. அழகா ஷேர் பண்ணாங்க. பிகாஸ் ஒபிசிட்டி நம்ம நாட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் உங்க இடத்துல நீங்க பாருங்க, புது புது ஃபார்மசி திறக்கிறாங்களா, புது புது கிளினிக் திறக்கிறாங்கன்னு பாருங்க. அது ஏன் திறக்கிறாங்கன்னா, நிறைய பேர் இன்னும் சீக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க அழகா டாக்டர் சீதா வந்து நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல எப்படி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணான்னு ஷேர் பண்ணாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா ரோட் டு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நான் அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வெளியூருக்கு போகணும்னு ஆசை, இல்லை வெளியூர் இன்னும் போனதில்லை, இனிமேல் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. வெளியூருக்கு வந்து டிஃப்ரெண்ட். நான் ஒரே ஒரு தடவை யூரோப் போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் 4ஆம் மாதம் போயிட்டு வந்தேன். பியூட்டிஃபுல். அது வந்து சொல்ல முடியாது, நீங்கள் போய் அனுபவிக்கணும். ஓகே, அது வந்து கம்பெனி ட்ரிப்னால போயிட்டு வந்தேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஸ்னஸில் நீங்கள் உங்களோட இருக்கிற நேரத்தில் இல்லை ஃபுல் டைமர்ஸ் இருந்தாலும் சரி, பார்ட் டைமர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த எம்ஏ சொல்லி தர்ற மாதிரி உங்கள் அப்ளைன் சொல்லி தர்ற மாதிரி நீங்கள் போனீங்க செஞ்சீங்கன்னா, என்னோட பின்னாடி அந்த ஸ்க்ரீன் சேவர் தெரியுதா, புடாபெஸ்ட் அண்ட் வியன்னா, அடுத்த வருஷம் நீங்களும் போகலாம். ஓகே, அந்த ஹோப் கொடுக்கறது தான் இன்னைக்கு வந்து என்னோட ஷேரிங். பிகாஸ் எம்ஏ வந்து அழகாக தெளிவாக ஒரு பிளான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பிளான். ஸோ நான் உங்களுக்கு படிப்படியாக நான் காமிக்கிறேன் அப்புறமேலு. இது இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறதுல ஏதாச்சும் புதுசாக இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு புரியலைன்னா, உங்களோட அப்ளைன் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எல்லாரும் வெளியூர் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடி, எவ்ரிபடி ரெடி? ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னா 111 போடுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, குட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடே பார்த்தீங்கன்னா புடாபெஸ்ட் அண்ட் வியன்னா. ஓகே, ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு, பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து யூ நீட் டு ட்ராவல். நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் அதோட அந்த 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 பியூட்டியை நீங்கள் பார்க்க முடியும். வார்த்தையால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ எம்ஏ வந்து அன்னைக்கு தெரியட் ஸ்பெஷல் ட்ரைனிங். ஸோ இது வந்து எம்ஏ கொடுக்கப்பட்ட ஒரு சஜஷன். அண்ட் இந்த வகையில் நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா, ஒன்று நீங்கள் கண்டிப்பாக புடாபெஸ்ட் வேணாங்கன்னு வர முடியும். ரெண்டாவது உங்கள் பிஸ்னஸ் வந்து லாங் டேர்மாக இருக்கும். ஓகே, அந்த 2 டாபிக் வந்து இன்னைக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க அழகா. இன்கம். இப்போ எல்லாரும் வந்து எம்ஏ செய்றீங்க, கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, எம்ஏவும் செய்கிறீங்க, சில பேர் ஃபுல் டைமாக செய்கிறீங்க. எல்லாரும் காசுக்காக தானே செய்கிறோம். எம்ஏல வந்து இன்கம்காக தான் செய்கிறோம் நம்ம. அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்கா இல்லையான்ட்டு தான் வந்துட்டு அடுத்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா சஸ்டைனபிள். சஸ்டைனபிள்னு சொல்லும்போது மேபி சில பேருக்கு அந்த வார்த்தை புதுசாக இருக்கலாம். சஸ்டைனபிள்னா அந்த இப்போ வந்து உங்களுக்கு இன்கம் வர்றது வந்து நிரந்தரமாக அது வந்து ஏறிக்கிட்டே போகணும் தான் சஸ்டைனபிள். இந்த லாங் ரன் தூர்நோக்கமாக வந்து யோசிக்கிறது தான் வந்து சஸ்டைனபிள். ஸோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே, நான் சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் நான் வாண்ட் சி சாட் பாக்ஸ். ஓகே, பரவாயில்ல. நீங்களே நீங்களே எழுதிக்கங்களேன், நான் சாட் பாக்ஸ் பார்க்கல. ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் உங்கள் நோட் புக்ஸ் எழுதுங்க. பிகாஸ் எம்ஏ கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும். நீங்கள் அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்பர் 1, எத்தனை பேர் ரோல் ஆன் பாய்க்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய பேர் யூசர்ஸ் இருக்கீங்க. ரோல் ஆன் எவ்வளோ நாள் தாங்கும்னு நீங்கள் சும்மா எழுதுங்க. ஓகே, அண்ட் எல்ஓசி எவ்வளோ நாள் தாங்கும்? ஓகே, கிளிஸ்டர் டூத் பேஸ்ட் எவ்வளோ நாள் தாங்கும் வீட்டில்? அண்ட் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க எத்தனை நாள் ப்ரோட்டீன் தாங்கும்? டபுள் எக்ஸ் தாங்கும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 6 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இந்த நான் கொடுத்த சினாரியோவில் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் கஸ்டமர்ஸ் இன்னைக்கு எல்ஓசி வாங்கினாங்கன்னா அடுத்த மாதம் வாங்குவாங்களா? ஏன்? பிகாஸ் நம்மளோட ப்ராடக்ட் சஸ்டைனபிள், ரொம்ப நாள் தாங்கும். ரைட்டா? அதே மாதிரி நம்ம இன்கமும் சஸ்டைனபிளாக இருக்கணும்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருக்கணும். அப்போ அடுத்த மாதம் நீங்கள் கஸ்டமர் தெரியணும்ல. அடுத்த மாதம் நீங்கள் போய் இன்னொரு எல்ஓசி ப்ராடக்ட் தரணுமா இல்லை டபுள் எக்ஸ், அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இன்னைக்கு எம்ஏ வந்து அழகாக ஒரு பிளான் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நான் காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ அந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கொண்டு போகணும்? நம்ம இன்கமும் வேணும், சஸ்டைனபிளும் வேணும். பிகாஸ் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே மாதம் மாதம் ஆளுங்க வாங்க போகிறது இல்லையா, டபுள் எக்ஸ் வைட்டமின்ஸ் தவிர. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அந்த 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 80% வந்து ஒப்சர்வர்ஸ்னா
அவங்க டீம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, பிசினஸ் செய்ய மாட்டாங்க. அது நார்மல். ஓகே, எம்ஏ அதான் சொல்றாங்க. எம்ஏ வந்து சொல்றாங்க திஸ் இஸ் நார்மல். ஸோ அந்த அப்சர்வர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த குரூப்லேயே 100 பேர்ல வந்து 80 பேர் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் 15 பேர் வந்து கஸ்டமரா வருவாங்க. ஓகே, கஸ்டமரா வருவாங்க, உங்ககிட்ட ஜாமான் வாங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தாண்டி சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஷாப்பிங் மட்டும் பண்ணல, எனக்கு வந்து சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க வந்து எப்படி பிஎஃப்ஐ போகணும்னு சொல்லி தர போறீங்க, எப்படி பிபிஐ போகணும்னு சொல்லி தர போறீங்க. அப்போ அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த அந்த கஸ்டமர்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த அப்சர்வர்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க வந்து ஆ ஃபுல்லா நீங்க பிசினஸ் நீங்க வந்து சரியா நீங்க செய்யணும்னா, இந்த அப்சர்வர்ஸ் வந்துட்டு உங்கள பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நீங்க வந்து காமிக்கணும். நீங்க பிசினஸ் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் பாய்ச்சிட்டு இருக்கீங்க. எங்க காமிக்கணும்? WhatsAppல காமிக்கணும், Instagramல காமிக்கணும். இல்ல நீங்க பேசுறீங்களா? அவங்ககிட்ட சொல்லணும். இந்த மாரி ஓகே இந்த ப்ராடக்ட் பாய்ச்சி எனக்கு நல்லாச்சு. ஓகே இன்னைக்கு அழகா வந்து டாக்டர் சீதா வந்து சிஹெச் பேலன்ஸ் பத்தி ஷேர் பண்ணாங்க. நம்ம ஃபிரெண்ட்ஸ் ஃபேமிலில எத்தன பேருக்கு ஒபிசிட்டி இருக்கு? மலேசியாவிலே வந்து ஆல்மோஸ்ட் 60% ரெடி. 60% பாப்புலேஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒபிசிட்டி. ஸோ ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணா தான் அந்த அப்சர்வ் பண்றவங்க வந்து வருவாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னையே ஒரு 2 வருஷம், 1 இயர் அப்சர்வ் பண்ணவங்க, இன்னைக்கு தான் ஜாமான் இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு 2 புரோட்டீன் ஆர்டர் கிடைச்சு. அந்த ஆர்டர் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாளா ஃபிரெண்ட்ஸ். ரொம்ப நாளா வந்து முன்ன ஏபிசியா இருந்தாங்க. அப்புறம் ரினியூ பண்ணல. ஆனா என்னோட ஆக்டிவிட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது நம்ம ஆக்டிவா இருக்கோம். நம்ம பிசினஸ்ல இருக்கோம். ஷாப்பிங் பண்றோம். ஜாமான் பார்க்குறோம் பார்க்குறாங்க. அப்சர்வ் பண்றாங்களா? 2 மாசம் இருந்தாலும் சரி, 3 மாசம் இருந்தாலும் சரி, 1 வருஷம் இருந்தாலும் சரி, இந்த அப்சர்வ் பண்றவங்க ஒரு நாள் உங்ககிட்ட கஸ்டமரா வருவாங்க. ஆனா நீங்க கன்சிஸ்டன்ட்டா செய்யணும். ஓகே. ஸோ அந்த அந்த இந்த இந்த படி பார்த்தீங்கன்னா 80% அப்சர்வர்ஸ், கஸ்டமர்ஸ், பிஎஃப்ஐ அப்புறம் லீடர்ஸ். அந்த லீடர்ஸ் வந்து 0.3% தான் கிடைப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டைமண்ட் போட்டிருக்காங்களே. ஏன் டைமண்டா இருக்காங்கன்னா, டைமண்ட் டீம்ல வந்து நெறைய லீடர்ஸ் அவங்க வந்து கண்டுபிடிச்சு உருவாக்குனாங்க. அதனால தான் அவங்க டைமண்டா இருக்காங்க. ஓகே. ஸோ அங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் அபௌட் யோர் குரூப்? இதுவும் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. முடிஞ்சா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து உங்க புக்ல எழுதுங்க. பிகாஸ் நான் அடுத்து காமிக்க போற ஸ்லைட்ல வந்து எம்ஏ குடுத்துட்டாங்க ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் போணும்? ஆ எவ்வளோ பேர் நீங்க சைன் அப் பண்ணா போ முடியும்? எல்லாம் குடுத்துட்டாங்க. ஓகே. அப்ப நீங்க எழுதும்போது எம்ஏ குடுக்கறதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்க எவ்வளோ தூரம் இருக்கீங்க? இன்னும் எவ்வளோ கேட்ச் அப் பண்ணலான்ட்டு. ஸோ நம்பர் 1 உங்க டீம்ல எத்தன ஏபிஓஸ் இருக்காங்க? எத்தன கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எழுதுங்க. ஆ இல்லன்னா நீங்க சிஸ்டம்ல போய் கூட அப்புறம் நீங்க செக் பண்ணலாம். உங்க டோட்டல்ல உங்க உங்க டீம்ல எத்தன பேர் இருக்காங்கன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கன்ஃபார்மா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. புக் அண்ட் ஸ்கலி datang lepas cerita beli lagi. ஓகே. ஸோ தே வில் கீப் ஆன் பையிங். அடுத்து பார்த்தீங்கன்னா, பில்டர்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி இருக்குல்ல. ஏபிஓஸ் எத்தன பேரு? லாயல் கஸ்டமர்ஸ் எத்தன பேரு? பில்டர்ஸ் எத்தன பேரு? அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா? எழுதிக்கிட்டே இருங்க. நான் அந்த பில்டர்ஸோட கேரக்டர் கொஞ்சம் சொல்றேன். இது வந்து ஸ்லைட்ல இருக்காது. இது வந்து நம்ம கெதர் பண்ண ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன். பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு தாகம் இருக்கும். நம்பர் 1. இன்னொன்னு வந்துட்டு கண்டிப்பா ப்ராடக்ட் பாய்ப்பாங்க. செல்ஃப் யூஸ் வந்து அன்னாடிக்கும் பாய்ப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடிக்கடி பிசினஸ் பத்தி நெறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் பத்தி ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சரிங் செய்வாங்க. இவங்க தான் பில்டர்ஸ். ஓகே. நான் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓ! இவங்க இதெல்லாம் செய்றாங்க. அப்ப இவங்க தான் பில்டர்ஸ். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பில்டர்ஸ் வந்து எந்த மீட்டிங்கும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. பிசிக்கல் மீட்டிங் இருந்தா சரி, ஆன்லைன் மீட்டிங் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு 3 மீட்டிங் தே வில் அட்டெண்ட். பில்டர்ஸ். இன்னொன்னு அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, உங்க கூட ரொம்ப க்ளோஸா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க. உங்க அப்லைன் கூட ரொம்ப ஆக்டிவ் கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க. அண்ட் தென் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பீன் லெவல் மாத்தணும்ன்ட்டு ஆசை இருக்கும். இல்ல பீன் லெவல் மாறிக்கிட்டே இருப்பாங்க. தட் மீன்ஸ் தே கீப் ஆன் க்ரோவிங். இவங்கலாம் பில்டர்ஸ். எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ பில்டர்ஸ் எத்தன பேர் இருக்காங்க? லாயல் கஸ்டமர்ஸ், ஏபிஓ கஸ்டமர்ஸ். இப்போ உங்களோட டீம்ல இந்த நம்பர்ஸ் எல்லாமே வேற மாரி இருக்கும். ஸோ அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஸ்லைட் வந்து எம்ஒய் சிம்பிளா ஒரு ஃபார்முலா குடுத்துட்டாங்க. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா ஃபவுண்டர்ஸ் பத்தின போலாம் அப்படின்ட்டு. எத்தன பேர் பார்க்க ரெடியா இருக்கீங்க? பார்க்க ரெடியா இருக்கீங்கன்னா, ஒரு 777 குடுங்க. ஓகே. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகே. ஐ கோ டூ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இப்ப பாருங்க, நம்ம உள்ள காமிச்சேன்ல, அந்த அந்த பிரமிட் பாருங்க அழகா மாறுது. ஓகே. எம்ஒய் என்ன சொல்றாங்கன்னா, 2 வழி இருக்கு. 2 வழியில நீங்க வந்து ஃபவுண்டர்ஸ் பிரச்சனை போலாம். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, உங்க டீம்ல இப்ப 150 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 150 பேர்ல 30% வந்து ஜாமான் வாங்கிட்டு இருப்பாங்க. அது 45 பேரு. அந்த 45 பேரும் ஒரு 100 பிவி செஞ்சாங்கன்னா என்னாச்சு? 4500 பிவி 15%. ஓகேவா? 2 வழி. எம்ஏ வந்து
சாய்ஸ் தராங்க. ஆனா வந்து நான் அப்புறம் சொல்றேன் எது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க கஸ்டமர்ஸ் மட்டும் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆ ஒவ்வொரு மாசமும் நீங்க 45 பேர் 45 பேர் தேடணுமா இல்லையா? பிகாஸ் நான் சொன்ன மாரி எல்ஓசி மறு மாசம் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. நீங்க திருப்பி போய் எஃபோர்ட் போட்டு தேடணும். ரைட்டா? ஆ ரோல் ஆன் ஒரு 6, 7 மாசம் கழிச்சு தான் வாங்க போறாங்க. ஓகே. ஸோ ஆனா நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, யூ கேன் கோ 15% நோ ப்ராப்ளம். ஆனா நெறைய உழைப்பு போடணும். போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே. 4500. இன்னொன்னு வந்து என்ன உதாரணம் குடுத்துருக்காங்களா எம்வே, நீங்க ஒரு 500 பிவி செய்ய போறீங்க. பெர்சனல் பிவி பிளஸ் ஏபிசி. ஏபிசின்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு 100 பிவி செய்றோம்னு ஒரு ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். 4 கஸ்டமர்ஸ் ஏபிசி வந்து 100, 100 பிவி செய்றாங்கன்னா 500 பெர்சனல் பிவி. ஓகே. உங்களுக்கு கீழ நீங்க 2 பேருக்கு வந்து 3% போக சொல்லி தர்றீங்க. அப்ப அங்க வந்து குரூப் பிவி 500. அதே மாரி இன்னும் 2 பேர் வந்து 6% போறாங்க. அது 2 பேரும் சேர்த்தா 1800. அப்புறம் ஒரு 9% இருக்காங்க 1700. பிவி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வித்தியாசம்ன்ட்டு. 50 பிவி தான் வித்தியாசம். ஆனா சேம் தானே. 15% தானே. ஒண்ணு நீங்க ஒண்டியா செய்றீங்க. பிசினஸ் வந்து நான் ஒண்டி தான் இந்த பிசினஸ் செய்ய போறேன். நீங்க கஸ்டமர் தேடிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த பில்டர்ஸ் மென்டாலிட்டில இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, பில்டர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும்னா, அவங்களுக்கு கீழ இன்னும் எத்தன பேருக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லி தர ரெடியா இருக்காங்களோ, அவங்க பில்டர்ஸ். அப்ப நீங்க உங்களுக்கு கீழ இன்னும் நெறைய இன்னும் ஒரு பில்டர்ஸ் உருவாக்கலன்னா, இதான் சான்ஸ். எம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நெறைய பேருக்கு சம்பாதிக்க சொல்லி தாங்க. அவங்களுக்கும் சம்பாதிக்க கத்துக் குடுங்க. அவங்களும் கூட சம்பாதிச்சா குரூப் பிவி உங்களுக்கும் ஏறும், அவங்களுக்கும் ஏறும். ஸோ, இப்ப இந்த சினாரியோல லாங் டெர்ம் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் நீங்க கஸ்டமர்ஸ் தேடுறீங்களோ இல்லையோ, உங்களோட பெர்சனல் பிவி எவ்வளோ? 500 பிவி. உங்களோட குரூப் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா? பிகாஸ் அவங்க சம்பாரிச்சுட்டாங்க. அடுத்த பின் மாத்தணும்னு நினைப்பாங்க. நீங்களும் சொல்லி தந்துட்டே இருப்பீங்க. அந்த 3, 6, 9 அடுத்து 12க்கு போவாங்க, 15க்கு போவாங்க. ரைட்டா? ஓகே. இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து இங்க இருக்கீங்க. உங்களுக்கு கீழ 2 15% இருக்காங்க. என்ன ஆகும்? உங்களுக்கு 9000 பிவி வரும். அப்போ இன்னொரு பேலன்ஸ் 3000 பிவி உங்களுக்கு வந்து 21% போறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ். பட் எம்மி வந்து இதான் சஜெஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அது எப்படி வந்து நீங்க சரியான அடிப்படையில அ கணக்கா இன்னும் ஒரு லாங் டெர்ம்ல இந்த பிசினஸ் நீங்க கொண்டு போணும்னா, இந்த 4 இது எழுதிக்கங்க. கன்சிஸ்டன்ட்டா நம்ம செய்யணும். ஓகே. கன்சிஸ்டன்ட்டா வந்து நம்ம வந்து செய்யணும். கன்சிஸ்டன்ட்டா வந்து நம்ம ஜாமான் பாய்க்கணும், மீட்டிங் வரணும், கத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப். ஃபாலோ அப் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபாலோ அப்ன்னு சொல்லும்போது சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து அடுத்த வாரம் சைன் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த வாரம் அவங்க பிஸியா இருக்கலாம். நீங்க அடுத்த வாரம் நீங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலன்னா, அவங்க உங்கள மறந்து போய் வேற ஆள் கீழ சைன் பண்ணிருவாங்க. புரியுதா? அதான் ஃபாலோ அப். இன்னொன்னு மேபி சில பேர் ஜாமான் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. என் காசு பத்தல நாளைக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க. நீங்க நாளைக்கு ஃபாலோ அப் பண்ண மறந்துட்டீங்கன்னா, அந்த அவசரத்துல போய் வேற ஆள்ட்ட வாங்கிருவாங்க. அதான் ஃபாலோ அப். ஸோ ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். சைன் அப் பண்ணதும் சரி, இல்ல அவங்க ஒரு மீட்டிங் கூப்பிடுறீங்க, அவங்க வர முடியல. அடுத்த மீட்டிங் கூப்பிடுங்க மறக்காம. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷன் தான் முதல்ல நான் வந்து பில்டர்ஸ் சொன்னேன்ல. நீங்க வந்து ஷேரிங் செய்யணும், செல்ஃப் யூஸ் செய்யணும். ஓகே. அப்ப ஆக்டிவ் கம்யூனிகேஷன் உங்க அப்ளையர் கூட நீங்க வந்து ஆக்டிவா இருந்தீங்கன்னா, உங்க அப்ளையர் இன்னும் நிறைய சொல்லி தருவாங்க. அண்ட் தென் டிசிப்ளின். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஆ சில பேருக்கு வந்து சரி இது ரொம்ப ரொம்ப நிறைய எஃபர்ட் மாரி இருக்குன்னு தோணலாம். ஆனா, கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து என்ன இருந்தாலும் சரி, பிசினஸ் இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, நீங்க எதுவுமே கன்சிஸ்டன்ட்டா செய்யலன்னா, அதுல வந்து ஒரு ரிசல்ட் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்ப அ ஒரு ஒரு இடத்துல நீங்க 3 மாசம் வேலை செஞ்சுட்டு, எனக்கு பிடிக்கலன்ட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க. அவங்க வந்து என்ன தெரியுமா கேட்பாங்க? ஏன் அந்த இடத்துல 3 மாசம் தான் இருந்தேன்னு கேட்பாங்க. பிகாஸ் நீங்க கன்சிஸ்டன்ட்டான அந்த கேரக்டர் இல்ல. புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ ஒரு இடத்துல 2 வருஷம் வேலை செய்றீங்கன்னா, அடுத்த வேலைக்கு நீங்க போம்போது உங்கள என்ன பார்ப்பாங்க? ஓ! இவங்க வந்து 2 இயர்ஸா அங்க இருந்திருக்காங்க. வேலை விஷயத்துல நான் சொல்றேன். பிசினஸ்லயும் சரி. நம்ம வந்து ஒரு 2, 3 மாசம் செஞ்சுட்டு சரி ரிசல்ட் வரல. மேபி உங்க குரூப்ல வந்து 10 பேர் தான் இருப்பாங்க. எப்படி ரிசல்ட் பார்க்க முடியும்? புரியுதா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஸோ அதே வந்து நீங்க குரூப்ப வளர்த்து, இன்னும் நெறைய பேருக்கு நீங்க பில்டர்ஸா சொல்லி தந்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர். இப்ப நான் அடுத்த இன்னும் 2 ஸ்லைடுக்கு அப்புறம் என்ன காமிக்க போறேன்னா, 1 இயர் ரோட் மேப். இப்போ வந்து ஆகஸ்ட் முடிய போகுது. ஆகஸ்ட் முடிஞ்சோனே செப்டம்பர் வந்து எம்ஏவோட நியூ இயர். இப்ப நம்ப நார்மல் கேலண்டர்ல ஜனவரி, டிசம்பர் எப்படி வந்து 1 மந்த், 12 மந்த் வருதோ, செப்டம்பர் வந்து எம்ஏக்கு நியூ இயர். ஸோ இந்த 1 இயர் பிளான் தான் வந்துட்டு எம்ஏ அழகா என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே நீங்க இது மாரி செஞ்சீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ கம் டூ புடாபெஸ்ட் அண்ட் வியன்னா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து படம் எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்னொரு உதாரணம். பிளஸ் எவ்வளோ கிடைக்கும்?
நீங்க இந்த 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 மாடலில் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு காமிக்கிறாங்க. ஸோ பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் நம்பர் 1. நீங்க வந்து 15% குரூப் வால்யூம், உங்களோட பர்சனல் பாயிண்ட் 500, உங்களுக்கு கீழே 2 பேர் 6% இருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு 9% இருக்காங்க. ஸோ இங்க எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் போனஸ் 322, டிஃபரன்ஷியல் போனஸ் 1002, டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1006 கிடைக்கும். அதே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் சொன்னல, பிரான்ஸ் ஃபவுண்டேஷன், பிரான்ஸ் பில்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரான்ஸ் ஃபவுண்டேஷனை சிம்பிளாக சொல்கிறேன். பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் என்னன்னா, நீங்கள் 9%, உங்களுக்கு கீழே ஒரு 3% வந்து டைரெக்டாக நீங்கள் உருவாக்கணும். அதான் பிரான்ஸ் ஃபவுண்டேஷன். பிரான்ஸ் பில்டு என்னன்னா, நீங்கள் வந்து 15%, உங்களுக்கு கீழே ஒரு மினிமம் 6% உருவாக்கணும். உங்களுக்கு பர்சனல் பிவியும் இருக்கணும், 50 பிவி. இதை பற்றி கூட தெரியணும்னா 2 வழி இருக்கு. ஒன்று ஆஃப்லைனில் உட்காந்து பேசலாம், கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ஏ வெப்சைட்டில் போயிட்டு பிஸ்னஸ் எடிகேஷன் ஒன்று இருக்கும், தட்டிட்டு கீழே வந்து பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கும், தட்டிட்டு நியூ ஏபிஓஸ் லீடர்னு இருக்கும். லீடர்னு தட்டிங்கன்னா அங்கே அழகாக விளக்கியிருக்காங்க எம்ஏ. ஒன்றும் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் காமிக்கிறது வந்து சிம்பிள் ரோட் டு பிளாட்டினம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் அழகாக அடைஞ்சிங்கன்னா டோட்டல் இன்கம் உங்களுக்கு மாதம் 2400 கிடைக்குது. குட் மணி, ரைட்? நீங்கள் பார்ட் டைமாக செஞ்சால் கூட கிடைக்கும் ஆக்சுவலி. ஓகே, இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 30,000 கிடைக்குது. அன்னைக்கு இன்னொரு டைமண்ட் அழகாக ஷேர் பண்ணார். நம்மளுக்கு ஒரு மாதம் 2000 சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டார். சேவ் பண்ணுறோமான்னு கேட்டார். 200 சேவ் பண்ணுறதுக்கே சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் ஹேபிட் மாற்றி இன்னும் நிறைய பேருக்கு ஷாப்பிங் மூலியமா இந்த பிஸ்னஸ் அழகாக ஸ்ட்ரக்சர் படி செஞ்சு பார்ட் டைமாக செஞ்சு கூட யூ கேன் ஏர்ன் திஸ் மச். ஒரு கிரேட்டான திங் இல்லையா? 2400 இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் செஞ்சீங்கன்னா. அடுத்து எம்ஏ என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இதே ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கீழே இன்னொரு 3% இது ஏன் அப்படின்னா இன்னும் சாலிடாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ். இப்போ இந்த மாதம் 3% போகிறவங்க அடுத்த மாதம் 6% போவாங்களே. இப்போ இந்த மாதம் 6% போடுவாங்க, நீங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு 9% போக ஹெல்ப் பண்ணலாம்ல. அப்போ உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே 6 பேர் இருக்காங்க, பில்டர்ஸ். ஓகே, அந்த பில்டர்ஸ் தான் நீங்கள் இன்னும் கூட உருவாக்குனீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து லாங் டர்மாக இருக்கும். ஸோ அதோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 2900 கிடைக்குது உங்களுக்கு மாதம். ஓகே, இயர்லி ஒரு வருஷம் வந்து 37,000 ஒரு வருஷம். 10 பிரான்ஸ் எக்ஸ்ட்ரா, பிபிஐ சேர்த்து 1008. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் வந்து எம்ஏ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் பெட்டர் அண்ட் சஸ்டைனபிள். ஓகேவா? கிளியராக இருக்கா? கஸ்டமர் பேஸ்லேயும் நம்ம செய்யலாம், ஸ்ட்ரக்சரோட நம்ம செய்யலாம். ஸ்ட்ரக்சராக செஞ்சீங்கன்னா பிளாட்டினம் மட்டும் இல்லை, இந்த 6 பேரில் நீங்கள் யாராச்சும் அவங்களும் உங்கள் மாதிரி 21% போகணும்னு நினச்சாங்க, நீங்கள் எமரலும் செய்ய முடிக்கலாம், நீங்கள் டைமண்டும் முடிக்கலாம். ஓகேவா? திங்க் பிக். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல்ல நான் காமிச்சிருந்து 15%. இது வந்து அதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் அடுத்து ஓகே நான் வந்து 21% முடிக்கணும். இன்னைக்கு நீங்கள் வந்து அப்போ எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்க, நானும் புடாபெஸ்ட் வர போகிறேன், அடுத்து என்ன செய்யணும்? ஓகே, இது வச்சு நீங்கள் பேசலாம், இல்லை அவங்களோட சஜஷன் நீங்கள் கேட்கலாம். எம்ஏ கொடுத்த சஜஷன் என்னென்னா, நீங்கள் 21% நீங்கள் போகணுன்னா புலி 3% வேணும், உங்களுக்கு கீழே 2 6% வேணும், 2 9% வேணும், ஒரு 12% வேணும், ஒரு 15% வேணும். இது வந்து ஒரு உதாரணம் எம்ஏ கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா குரூப் லெவல்லையும் வந்துட்டு நீங்கள் வந்து அடுத்த மாதம் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஒரு சினாரியோ சொல்கிறேன். இந்த மாதம் 15% போவாங்க, அடுத்த மாதம் திடீர்னு 12% போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் பிவி குறைஞ்சிடும். அதே இந்த 12% வந்து அடுத்த மாதம் 15% போக வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் வந்து பேலன்ஸ். ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் பிவி 1000 பிவி, உங்களோட குரூப் பிவி எல்லாம் சேர்த்து 14,550 கன்ஃபார்ம் சில்வர் ப்ரொடியூசர். பிகாஸ் சில்வர் ப்ரொடியூசர்ஸ் பிவி எவ்வளோ? 12,500. நீங்கள் அதோட கூட செய்றீங்க. இது ஏன் கூட வந்து நான் காமிக்கிறேன்னா, எம்ஏ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வெறும் பிளாட்டினம், ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் போகிறதுக்கு மட்டும் பேசல. இந்த பிவி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா நீங்கள் புடாபெஸ்ட்க்கு போகலாம். அது எப்படி நான் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். இதான் வந்து அந்த ரோட் மேப். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் சே இது வந்து பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் நீங்கள் முடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த மாதம் ஸோ இந்த மாதம் வந்து செப்டம்பர், இந்த மாதம் ஆகஸ்ட். ஸோ செப்டம்பர் அடுத்த மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றாங்க. இது வந்து நீங்கள் பிளாட்டினம் குவாலிஃபை பண்ணணும், ஆனால் புடாபெஸ்ட் போகணுன்ட்டு அச்சீவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் பிளாட்டினம் தான் டார்கெட் பண்ணிக்கிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் ஃபோக்கஸ் ஃபார் பிஎஃப்ஐ அண்ட் பிபிஐ ஸ்ட்ரக்சரோட செய்யுங்கன்றாங்க. அப்புறம் அக்டோபர் டு டிசம்பர் மெயின்டைன் யோர் பிபிஐ. ஜனவரி கன்ஃபார்ம் நீங்கள் சில்வர் ப்ரொடியூசர். பிகாஸ் உங்களுக்கு கீழே பல பில்டர்ஸ் இருக்காங்களே,
12% இருக்காங்க, 6% இருக்காங்க, 9% இருக்காங்க, 15% இருக்காங்கல்ல. அவங்கள இன்னும் கூட நீங்க பில்ட் பண்ண போறீங்க. இன்னும் நிறைய பில்ட்ஸ் கொண்டு வர போறீங்க. கன்ஃபார்மா வந்து நீங்க அடுத்த மாசம் நீங்க இது 2மே எய்ம் பண்ணுனீங்கன்னா, நீங்க ஜனவரிக்குள்ள சில்வர் ப்ரொடியூசர். அதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கோல்ட் ப்ரொடியூசருக்கு போணும்னா 3 மாசம் 21%. ஸோ லெட்ஸ் சே ஜனவரி சில்வர் ப்ரொடியூசர், மேபி பிப்ரவரி நீங்க விட்டுட்டீங்க. மேபி 18%, மேபி மார்ச் நீங்க 21%, ஏப்ரல் 21% நீங்க கோல்ட் ப்ரொடியூசர். இது அந்த ரோட் டு பிளாட்டினம். சரி, அப்புறம் அப்படி மெதுவா செய்றீங்க. அப்புறம் இன்னொரு 3 மாசம் மே டூ ஆகஸ்ட்ல வந்து இன்னொரு 3 மாசம் நீங்க 21% செய்றீங்க. ஸோ 6 21% நீங்க வந்து இந்த வருஷத்துல 6 மாசம் நீங்க 20% முடிச்சீங்கன்னா, யூ ஆர் கால்ட் அஸ் பிளாட்டினம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிளாட்டினம் நீங்க இந்த வருஷம் பிளாட்டினம் முண்டி முடிச்சீங்கன்னா, புடாபெஸ்ட் போ முடியாது. ஸோ புடாபெஸ்ட் போணும்னா, ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் நீங்க எய்ம் பண்ணணும். ஓகே, ஸோ பிளாட்டினம் நம்மளோட இன்கம் நான் காமிக்கிறேன். ஸோ மந்த்லி போனஸ் பாருங்க எவ்வளவு வருதுன்ட்டு. ரஃப்லி எல்லாம் சேர்த்து ஒரு 42,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து பெர்சனல் குரோத்னு எம்ஏ வந்து 10,000 தராங்க. இது வந்து நீங்க 2வது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 தராங்க. டோட்டல் இன்கம் 75,000. ஓகே, அண்ட் இது வந்து என்கியூனா நான் குவாலிஃபைட் மந்த்ஸ். நீங்க வந்து சில மந்த் நீங்க வந்து மேபி குவாலிஃபை பண்ணிருக்க மாட்டீங்க. ரஃப்லி ஒரு 3,000 நீங்க ரெமி வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு இன்கம் 75,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமே. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம். ஸோ இந்த ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் வந்து 12 மாசம் நீங்க 21% முடிச்சீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் சொல்லுவாங்க. அதே நீங்க வந்து நீங்க ஏஎல்எஸ் போணும், புடாபெஸ்ட் போணும்னா என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, இது வந்து ஜூன் டு ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாசம் வரைக்கும் யாரெல்லாம் சில்வர் முடிச்சிட்டீங்க, கோல்ட் முடிச்சிட்டீங்கன்னா வெரி குட். ஓகே, பட் எம்ஓ என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க வந்து புது வருஷம் செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது 14,300 குரூப் பிவி வந்து எய்ம் பண்ண சொல்றாங்க. அது ஏன்னு நான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். ஸோ நவம்பர் அப்புறம் டிசம்பர் டு ஆகஸ்ட் நீங்க குவாலிஃபை பண்றீங்க. லங்காவிக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க மே. அண்ட் தென் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் முடிச்சிருவீங்க, ஏஎல்எஸ் முடிச்சிருவீங்க. ஏஎல்எஸ்னா யூ கேன் கம் டு புடாபெஸ்ட். ஓகே, ஸோ எவ்வளவு வருதுன்னு பார்ப்போமே. ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் போனஸ் பாருங்க. முதல்ல பிளாட்டினம் போனஸ் ஞாபகம் இருக்கா? டோட்டல் இன்கம் 75,000. ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் டபுள், ஆல்மோஸ்ட் 124,200 ரிங்கிட் உங்களோட பொட்டன்ஷியல் இன்கம். அந்த அந்த ரோட் மேப்பும் அழகா கொடுத்துட்டாங்க எப்படி செய்யணும்ட்டு. ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன். இது வந்து உங்களுக்கு புரியலன்னா நீங்க கண்டிப்பா அப்ளைன்ட் கேட்கணும். அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஏஎல்எஸ் பாயிண்ட்ஸ் இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னா எம்வி லீடர்ஷிப் செமினார், அதான் ஏஎல்எஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து அச்சீவ் பண்ணாதான் போக முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து எம்ஏ முதல்ல அது அந்த பிளான் ஏன் 14,000 ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதை ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறோம்ல, பட் ஜெனரலாக சொல்கிறாங்க. குரூப் பிவி டைம் 0.25 டரப் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான் வந்து இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் சம்பவ் பண்ணி தான் இப்படி வரும் 10,000. ஸோ வர செப்டம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட்குள்ள நீங்க 10,000 பாயிண்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கேன் கம் டு புடாபெஸ்ட். அது எப்படின்னா அந்த நம்மள காமிச்சது ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம். அது எப்படி செய்யணும்னா நான் காமிச்ச மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்கா? ஸோ இது வந்து ஒரு உதாரணம். எம்ஏ என்ன உதாரணம் காமிக்கிறாங்கன்னா 12,500 மட்டும் செஞ்சீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும், அதே கூட செஞ்சீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட். அதே நீங்க வந்து ஏஎல்எஸ் போகணும்னா அங்க பாருங்க எம்ஏ போட்டிருக்காங்க. நீங்க ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் நீங்க முடிச்சீங்கன்னா 12 மாசம் எக்ஸ்ட்ரா 1,000 பாயிண்ட்ஸ் தராங்க எம்ஏ. ஸோ அதே வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 750 பாயிண்ட் per month. ஸோ எல்லாம் டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வருது குரூப் இவி? 14,300. இப்போ நான் இது ஷேர் பண்ண வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? செய்ய முடியுமா முடியாது? செய்யலாமா முடியாதா? கொஞ்சம் சேட் பண்ணுங்க பார்ப்போம். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க எம்ஏ, ஐடியாஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க அடுத்து கன்சிஸ்டன்டா ஆக்ஷனா டிசிப்ளினோட விடாமுயற்சியோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கேன் கெட் திஸ். ஓகே, ஸோ 12,500 மட்டும் எய்ம் பண்ணாதீங்க, முடிஞ்சா கூட எய்ம் பண்ணுங்க. அப்பதான் எல்லாரும் புடாபெஸ்ட் போகலாம். ஓகே, ஸோ ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் எம்ஏ வந்து ரொம்ப ஏன் ஸ்ட்ரக்சர் பேசுறாங்கன்னா, நம்ம வந்து டீமா செய்யணும். ஒண்டி செய்யற பிசினஸ் இல்லை, இது டீமா செய்யற பிசினஸ். ஸோ லெட்ஸ் பெர்ஃபார்ம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டுகெதர். அப்பதான் எல்லாரும் வந்து வளருவாங்க. அண்ட் டுகெதர் எல்லாரும் புடாபெஸ்ட்ல வியன்னால சந்திப்போம் அடுத்த வருஷம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.